எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. 7வது பாகம். கொற்றவை கூத்தின் 3ஆம் நாள். கூட்டத்தின் அளவு பாதிதான் இருந்தது. தரையில் எவரும் உட்காரவில்லை. 3 அடிகளுக்கு மேல் இருக்கும் திட்டுகளிலும் மரக்கட்டைகளிலும் தான் உட்கார்ந்து இருந்தனர். இந்த மலையெங்கும் இருக்கும் பாம்புகள் இன்றைய கூத்தை கேட்கின்றன என்பது அவர்கள் நம்பிக்கை. ஆடுகளத்தின் முன் ஒரு பனை நீளத்துக்கும் 2 கை அகலத்துக்கும் மரக்கட்டைகளை அடுக்கி அதில் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டிருந்தனர். பற்றிய நெருப்பு 4 முனைகளில் இருந்தும் மெல்ல பரவி கொண்டிருந்தது. வழக்கமாக கபிலரின் முகக்குறிப்பு அறிந்தே விளக்கம் சொல்லும் பாரி இமை மூடாமல் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அடுக்கி வைக்கப்பட்ட எல்லா கட்டைகளிலும் நெருப்பு பற்றியது. தழல் மேலேற தொடங்கியது. சற்று நேரம் கழித்து கபிலர் கேட்டார், இங்கு என்ன நடக்கிறது என்று. பாம்புக்கு நீர் கொடுக்கும் நாகர வண்டுகள் இன்னும் வந்து சேரவில்லை. கபிலர் சுற்றுமுற்றும் பார்த்தார். சூழல் வழக்கம் போல இல்லை. நாகர்குடி பாணன் பகுளி என்ற பறையை இசைக்க தொடங்கினான். அதன் ஓசை சன்னமாக வெளிவந்தது. கபிலர் இசைப்பவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரத்திற்கு பிறகு பாரியிடம் கேட்டார், நகர வண்டுகள் வந்துவிட்டனவா என்று. அவை வந்த பிறகுதான் ஆட்டம் தொடங்கியது என்றான் பாரி. எங்கே, யார் ஆடுவது என கேட்டார் கபிலர். ஒற்று பாருங்கள், நெருப்பின் பின்புறம் என்ன நடக்கிறது என்றான் பாரி. கபிலர் சற்றே கூர்ந்து பார்த்தார். நெருப்பின் பின்புறம் வளைந்து நெளிந்து 2 உருவங்கள் ஆடிக்கொண்டிருந்தன. எரியும் தழலுக்கு பின்புறம் இருளின் அசைவுகள் போல அவை இருந்தன. கை புணர்ந்தாடும் துணங்கை ஆட்டம் என்றான் பாரி. அவர்களை நாம் பார்க்க கூடாது என்பதற்காக நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார் கபிலர். இல்லை, சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் நெருப்பில் இறங்கி ஆடுவார்கள் என்றான். நெருப்பு எரிந்து முடிந்த பிறகு கங்குகளின் மீது ஆடத்தான் இந்த ஏற்பாடு என புரிந்து கொண்டார் கபிலர். பின்புறம் ஆடுபவர்களின் உடல் மொழி மாறியது. பாம்பு துள்ளல் தொடங்கியது. நாகக்குடியின் கதையை பாணன் தொடங்கினான். எருக்கு மலையைச் சேர்ந்த நாகர்கள் தான் இந்த மலைத்தொடரில் மிகவும் பழமையான குடிகள். நாகம் இவர்களின் சொல் கேட்கும். இவர்களின் வாசனை அறிந்து விலகி செல்லும். இவர்களால் நாகத்தை கட்டுப்படுத்த முடியும். இவர்களை பற்றி பலவிதமான பேச்சுக்கள் இந்த மலை முழுவதும் உண்டு. தேரி மலையின் அடிவாரத்தில் சேரலர் என்ற ஒரு குணம் உண்டு. எருக்கு மலையும் தேரி மலையும் ஒரே மலைத்தொடரின் 2 வேறு பகுதிகள். எருக்கு மலை தேரி மலையை விட உயர்ந்து பறந்தது. அந்த மலையின் மீதுதான் நாகர்கள் இருந்தனர். தேரிமலையின் அடிவாரத்தில் சேரலர் இருந்தனர். சேரலர் குடி மலை அடிவாரத்தின் சமதளத்தில் இருந்ததால் வேளாண்மை, வணிகம் என தங்களின் செயல்களை விரிவாக பெருக்கியது. வளமும் கூடியது. பெருஞ்சேரல் தான் அந்த குலத்தின் தலைவனாக இருந்தான். நீண்ட காலம் அவனது தலைமையில் சேரலர் குலம் தலைத்தது. அவனுக்கு வயது கூடியது. தோளில் சுருக்கம் படிய தொடங்கியது. ஒரு நாள் அவனது ஊர் மன்றலில் குடிக்கூத்து நடந்து கொண்டிருந்தது. பெருஞ்சேரலும் அவன் குல மக்கள் அனைவரும் அதை கண்டு மகிழ்ந்தனர். அப்போது கூத்தாடிய இளம்பெண் ஒருத்தி கூத்தின் வேகத்துக்கு ஏற்ப கண்களை சுழற்றி சுழற்றி ஆடிக்கொண்டிருந்தாள். அவள் கண்கள் தன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றன என பெருஞ்சேரல் நினைத்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் தெரிந்தது அவளது கண்கள் சுழன்று வந்து மொய்த்தது தன்னை அல்ல, தனக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் வீரனை என்று. அன்று இரவு முழுவதும் சேரலுக்கு தூக்கம் கொள்ளவில்லை. அழகியின் கண்கள் தன்னை தாண்டி போன கணத்தை அவனால் தாங்க முடியவில்லை. சேரல் குலத்தின் வளம் பெருக்கி திறன் கூட்டிய மாவீரன் என புகழப்பட்ட தன்னை வயோதிகம் வந்து பற்ற நினைப்பதை அவனால் ஏற்க முடியவில்லை. தோலில் ஏற்படும் சுருக்கங்களை காண கண்கள் மறுத்தன. சுருக்கம் களைய வழி உண்டா என கேட்டு திசையெங்கும் ஆட்களை அனுப்பினான். வடதிசை போனவன் வந்து சொன்னான், நான் பார்த்த பெருமுனி ஒருவன் இதற்கு வழி உண்டு என சொன்னான். ஆனால் என்னவென்று சொல்ல மறுத்து விட்டான் என்றான். வெகு விரைவில் அந்த முனி தேரிமலைக்கு வரவழைக்கப்பட்டார். தோலின் சுருக்கம் மரத்தின் சருகை போல உதிரக்கூடியதுதான் என்றார் அவர். அதற்கான வழியை காட்டுங்கள் என்று பெருஞ்சேரல் வேண்டி நின்றான். சிறு குண்டம் அமைத்து அதில் பலவிதமான மரக்குச்சிகளை போட்டு தீ மூட்டி அந்த புகை நடுவே நின்று அந்த முனி சொன்னார், நாகங்கள் சட்டையை கலற்ற ஒரு மூலிகையை உண்ணும். அந்த மூலிகையை நீ உண்டால் உனது தேகத்தின் சுருங்கிய மேல்தோல் கலன்று யவனம் அடைவாய் என்றார். அந்த மூலிகையை எவ்வாறு கண்டறிவது என்று கேட்க, இந்த புவிமேல் அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் நாகக்குடியினர் மட்டுமே. நீ அவர்களிடம் கேட்டு அந்த மூலிகையை பெற்று பயனடைவாய் என்றார் முனி.
பெருஞ்சேரலின் மனம் குளிர்ந்தது. முனியின் மனம் குளிரச் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அவரை அனுப்பி வைத்தான். எருக்கு மலைக்கு சென்று நாகர்குடியின் தலைவனை காணுமாறு தனது அவையினருக்கு பெருஞ்சேரல் உத்தரவிட்டான். அந்த உத்தரவை ஏற்று மலையேற யாரும் முன்வரவில்லை. காரணம், நாகர்களை பற்றிய கதைகள் அப்படி. நாகர்குடியின் வயதான முதுமகள் உடுத்தியிருக்கும் ஆடையில் இருந்துதான் விரியன் பாம்பு குட்டிகள் உதிர்ந்து வெளியேறுகின்றன என்று அவர்கள் நம்பினார்கள். நாகத்தை பற்றி எப்போது பேசினாலும் அதை கேட்கும் சக்தி அதற்கு உண்டு என்றும் நம்பினார்கள். நாகத்தை பற்றிய எந்த ஒரு சொல்லும் நாகத்தின் செவியில்தான் போய் தங்கும் என்பது எல்லோரும் அறிந்ததே. தங்களின் குலத்தலைவனுக்காக போக எவருக்கும் துணிவு இல்லையா என கேட்டபோது பெரியவர் பொறையன் முன்வந்தார். திறன் கொண்ட 12 வீரர்களின் துணையோடு தான் போய் வருவதாக கூறினார். பெருஞ்சேரல் மகிழ்வுற்றான். சற்றே தயக்கத்துடன் பொறையன் கேட்டார், ஒருவேளை அந்த மூலிகையை அவர்கள் தெரிவிக்க மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்று. வடதிசை முனி சொன்ன 2வது வழியில் வேண்டி பெறுங்கள் என்றான் பெருஞ்சேரல். சரி என்று சொல்லி பொறையன் சம்மதித்தார். 12 வீரர்களுடனும் பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்கும் பிடார வைத்தியன் இருவருமாக 14 பேரை உடன் அனுப்ப முடிவானது. வயதில் மூத்த பிடார வைத்தியனுக்கு 2 காதுகளும் அறுபட்டு இருந்தன. இன்னொருவன் வயதில் இளையவனாக இருந்தான். இருவரும் இருவேறு திசைகளில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்தனர். பொறையனோடு சேர்த்து 15 பேரிடமும் குடிமுறை வாக்கு பெற்றான் பெருஞ்சேரன். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இந்த கட்டளையை நிறைவேற்றாமல் இனி நாடு திரும்ப முடியாது. 15 பேரும் எருக்குமலையில் ஏறத் தொடங்கினர். நாகர்குடி அல்லாத வேற்று குடியினரின் காலடி எருக்குமலையில் இதுவரை பட்டதில்லை. முதலாக அது நிகழ்ந்தது. எருக்குமலையின் அடிவாரம் காட்டு புற்களாலும் குறு மரங்களாலும் நிரம்பியதாக இருக்கும். புற்களை விலக்கி அவர்கள் மலையேறத் தொடங்கினர். புது மனிதர்களின் வாடையை நாகங்கள் நன்கு அறியும். அவர்கள் முன்னால் இருக்கும் புற்களை விலக்கி கால்களை மிக கவனமாக முன்னகர்த்தி சென்று கொண்டிருந்தனர். மலையின் முதல் குன்றை கடந்தபோது நிழல் விரியன் ஒன்று நடந்து கொண்டிருந்த ஒருவனின் நிழலுக்குள் நுழைந்தது. எந்த மனிதனின் நிழலுக்குள் அது நுழைகிறதோ அவன் நிழலிலேயே அது ஊர்ந்து வந்து கொண்டிருக்கும். நடந்து செல்பவன் எவ்வளவு வேகமாக நடந்தாலும் மெதுவாக நடந்தாலும் அதுவும் அதே வேகத்தில் நிழலுக்குள் நெளிந்தபடியே வரும். அதன் உடலில் படிந்த நிழலை விட்டு அது பிரியாது. இளைய பிடாரனின் நாசி பாம்பின் வாசனையை நுகர்ந்தது. யாரும் நின்று விடாதீர்கள், ஏதோ ஒரு பாம்பு நம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றான். எல்லோருக்குள்ளும் அதிர்ச்சி பரவியது. வியர்க்க தொடங்கியது. என்ன வாசனை என்பது அவனுக்கு பிடிபடவில்லை. மூத்த பிடாரனை பார்த்து கேட்டான், உங்களின் மூக்கை வாசனை எட்டவில்லையா என்று. மனிதன் பாம்பை பற்றி பேசும் கணத்தினிலேயே அது அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. வெளியே அவன் எந்த வகை ஆயுதங்களை வைத்திருந்தும் என்னவாக போகிறது? உள்ளுக்குள் ஏற்படும் நடுக்கத்தை எவரால் நிறுத்த முடியும்? நடுக்கமின்றி நடந்து கொண்டிருந்தவன் மூத்த பிடாரன் மட்டும்தான். அவனது நாசி நீண்ட நேரத்துக்கு முன்பே நாவிப்பூ மனத்தை கண்டறிந்து விட்டது. கருவிரியனுக்கும் நிழல் விரியனுக்கும் தான் இந்த வாடை வரும். கருவிரியனாக இருந்தால் வாடை நுகர்வதற்குள் கடி விழுந்திருக்கும். இது நிழல் விரியன்தான். அதனால் தான் நடக்கவிட்டு வந்து கொண்டே இருக்கிறது. யாருடைய நிழலில் வருகிறது என்பதுதான் அவனுக்கு தெரியவில்லை. மனிதரின் நிழலுக்குள் அது நுழைந்து விட்டால் அது நிழலை விட்டு விலகாமல் வந்து கொண்டே இருக்கும். நிழலுக்கு உரியவன் அதனிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி நிற்காமல் நடந்து கொண்டே இருப்பதுதான். மாலையில் கதிரவனின் ஒளி மறைந்து மனித நிழல் அதுவாக சிதைந்தால் மட்டுமே அது திக்கு தெரியாமல் திசை மாறும். இல்லை என்றால் அது வந்து கொண்டேதான் இருக்கும். நடப்பவன் எந்த இடத்தில் நின்று இளைப்பாறுகிறானோ அந்த இடத்தில் அவனது குதிகாலை கடித்து சுற்றும். இதை நாம் சொன்னால் மொத்த கூட்டமும் பயந்து சிதறிவிடும். என்ன செய்வது என மூத்த பிடாரன் சிந்தித்தபடியே நடந்து கொண்டிருந்தான். இளைய பிடாரனோ பொறையனிடம் போய் சொன்னான், பாம்பின் வாடை வருகிறது. இந்த வாடையை கூட இந்த காது அருந்தவனால் உணர முடியவில்லை. இவன் பாம்பு பிடாரன் தானா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்றான். அவனது சொல்லை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் பொறையன். மூத்த பிடாரனை திரும்பி பார்த்தார். பொறையன் நடையை நிறுத்தியதும் எல்லோரும் நின்றனர். மூத்த பிடாரன் மட்டும் நிற்காமல் நடந்தான். தன்னை இவன் அவமதிக்கிறான் என பொறையன் நினைத்த கணத்தில் இடது பக்கம் வந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் கத்திக்கொண்டு கீழே விழுந்தான். அன்று இரவு தனித்த மரம் ஒன்றில் பரணமைத்து தங்கினர் வீரர்கள். சுழற்சி முறையில் காவல் காத்தனர். உணவு மூட்டைகளை கூட கீழே வைக்காமல் மரத்திலேயே கட்டி தொங்க விட்டனர். நடந்ததை மூத்த பிடாரன் விளக்கிய போது இளைய பிடாரன் வணங்கி மன்னிப்பு கோரினான். மறுநாள் விடிந்தது.
பாம்பு பெரும்பாலும் காலையிலும் மாலையிலும் தான் இரை மேயும். எனவே வெயில் நன்கு மேலேறிய பிறகு நடக்கலாம் என்றான் மூத்த பிடாரன். அதன்படியே அவர்கள் பொறுத்திருந்து நடந்தனர். வீரர்கள் எல்லோருக்குள்ளும் அச்சம் அப்பி கிடந்தது. மூத்த பிடாரன் முன்னால் சென்று கொண்டிருந்தான். வீரர்களுக்கு நடுவில் பொறையனும் இறுதியில் இளைய பிடாரனும் நடந்தனர். பாம்புகளின் விதவிதமான தடங்கள் நெடுக கிடந்தன. தொலைவில் இருந்த புதரின் மேல் பெரும் கிளையை போல கழுத்தை நீட்டி பரப்பவற்றை மேய்ந்து கொண்டிருந்தது ஏதோ ஒன்று. பின்னால் நடந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் அதை பார்த்து கை காட்டினான். இளைய பிடாரன் உற்று பார்த்தான். அது கட்டையா அல்லது பாம்பா என்பதை அவனால் உணர முடியவில்லை. ஒரு கல் எடுத்து அதை நோக்கி வீசினான். அது மெல்ல திரும்பியது. முன்னால் போய்கொண்டிருந்த மூத்த பிடாரன் சத்தம் போட்டு சொன்னான், உனது காதுகளை அறுத்தால் ஒழிய உனக்கு புத்தி வராது என்று. அப்போதுதான் புரிந்தது அவன் ஏற்கனவே அதை பார்த்து விட்டான் என்று. பதில் சொல்லியபடியே நடக்கும் வேகத்தை இருமடங்கு கூட்டினான் மூத்த பிடாரன். ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை எல்லோரும் புரிந்து வேகம் கொண்டனர். இளைய பிடாரன் வீரர்களை கடந்து சற்று உள்ளே போய்விட முயற்சி செய்த போது அவனுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த வீரர்கள் காலிலே குச்சி குத்திவிட்டது என்று சொல்லி கீழே உட்கார்ந்தனர். அப்படி உட்கார்ந்த 4 பேரும் அதன் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. ஒரு கட்டை விரியன் இருந்தால் அதை சுற்றி எண்ணற்ற குறுவிரியன்கள் இருக்கும் என்பது கூடவா உனக்கு தெரியாது? தேன்கூட்டை கலைப்பது போல புதரில் கிடந்தவற்றை கல்வீசி கலைத்து விட்டாயே என்று சொல்லிக்கொண்டே இளைய பிடாரனது காதின் ஓரத்தை அறுத்தான் மூத்த பிடாரன். இளைய பிடாரன் வலியால் கத்தினான். ஆனால் 4 வீரர்களின் மரணத்துக்கு தான் காரணமாகி விட்டதால் தண்டனையை ஏற்றான். இது போன்ற காரணங்களுக்காக சிறுக சிறுக அறுத்து 2 காதுகளையும் முழுமையாக இழந்து நிற்பவன் தான் மூத்த பிடாரன். காதுகளற்ற அவனது தோற்றத்துக்கு பின்னால் எத்தனை வகையான பாம்புகளை பற்றிய அறிவு இருக்கும் என்பதை இளைய பிடாரன் அப்போதுதான் உணர்ந்தான். 1/3 பங்கு வீரர்களை 2ஆம் நாளிலேயே இழந்தனர். 3ஆம் நாள் காலை பொழுது கடிந்த பிறகு நடக்க ஆரம்பித்தனர். ஒருவருக்கொருவர் எந்தவித பேச்சும் பேசவில்லை. சற்றே பெரும் மரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் காடு அது. வழக்கத்தை விட கூடுதல் அச்சம் உள்ளுக்குள் ஆட்டிக்கொண்டிருந்தது. முன்னால் நடந்து கொண்டிருந்த மூத்த பிடாரன் கீழே பதிந்து கிடக்கும் தடத்தை பார்த்ததும் நடையை நிறுத்தினான். எல்லோரும் இடம் விட்டு அசையாமல் அப்படியே நின்றனர். அவன் குனிந்து மண்ணில் இருக்கும் நெளிவுகளை உற்று பார்த்தான். பின்னால் இருப்பவர்களுக்கு என்ன செய்வது என புரியவில்லை. மூத்த பிடாரன் அந்த தடத்தை பார்த்தபடி அது போன திசையில் இன்னும் சிறிது தொலைவு புற்களை விலக்கி உள்ளே போனான். அவன் எதுவும் சொல்லாததால் பதற்றத்தின் வேகம் கூடிக்கொண்டே இருந்தது. மூத்த பிடாரனின் முகம் இன்னும் தெளிவடையாமல் இருப்பதை பொறையன் கவனித்தார். சின்னதான அச்சம் அவருக்குள் ஏற ஆரம்பித்தது. மூத்த பிடாரன் நடந்ததை பார்த்தபடியே அங்கு இருந்த பாறை விரிசலை நோக்கி நகர்ந்து போனான். எந்த பாம்பின் தடத்தையும் தொலைவில் இருந்தே சொல்லக்கூடியவன் மூத்த பிடாரன். இந்த தடம் பற்றி மட்டும் ஏன் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கிறான் என்று பொறையன் குழம்பிக் கொண்டிருக்கையில் மூத்த பிடாரன் சொன்னான், மலஞ்சாறை புரண்டு இருக்கிறது என்று. அவன் சொல்வது மற்றவர்களுக்கு புரியவில்லை. பாம்புகள் வளைந்து வளைந்து போகக்கூடியவை. பாம்புகளின் இனத்துக்கும் தன்மைக்கும் ஏற்ப வளைவுகளின் அகலம் மாறுபடும். பாம்புகளுக்கு வயது ஆக ஆக வளையும் ஆற்றல் குறையும். இந்த நிலையிலேயே பெரும்பாலான பாம்புகள் இறந்துவிடும். ஒரு சில பாம்புகள் தான் இவற்றை தாண்டியும் வாழும். முடிந்தவரை நெளிவு கொடுத்து பெரும் வயதை அடைந்தால் அதன் உடல் பாதி அளவுக்கு சுருங்கிவிடும். அதனால் நெளிந்து நகர முடியாது. உடலை முறுக்கி புரளத் தொடங்கும். அப்படியே இடதுபுறமும் வலதுபுறமுமாக புரண்டு புரண்டுதான் இடத்தை கடக்கும். மனிதன் வயோதிகத்தில் உட்கார்ந்து போவதை போலத்தான் அதுவும். இந்த இடத்தில் மலஞ்சாறை புரண்டு போயிருக்கிறது என்றான் மூத்த பிடாரன். அவன் சொல்வதை அனைவரும் வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். மூத்த பிடாரன் தொடர்ந்தான், இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இந்த குன்றில் எந்த பாம்பும் இருக்காது என்றான். எல்லோரையும் ஆச்சரியம் தொற்றியது. பாம்பு புரளும் மண்ணில் பிற பாம்புகள் தங்காது என்பது முன்னோர் வாக்கு. எனவே இந்த குன்றை கடக்கும் வரை உங்களுக்கு அச்சம் தேவையில்லை என்றான் மூத்த பிடாரன். வீரர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. அப்பாடா என்று பெருமூச்சு விட்டனர். அச்சமற்ற அடிகளை கால்கள் எடுத்து வைத்தன. நடையின் வேகமும் கூடியது. பேச்சும் தொடங்கியது. பாம்புகளை கையாள்வதில் உள்ள நுட்பங்களை பற்றி பேசினர். பாம்புகள் மனிதர்களை கண்டு அஞ்சித்தானே ஓடுகின்றன, பின்னர் ஏன் மனித மனம் பாம்பை கண்டு பதறுகிறது என்று கேட்டான் ஒரு வீரன்.
அசட்டு சிரிப்புடன் மூத்த பிடாரன் சொன்னான், மனிதன் பாம்பின் ஓட்டத்தை பொய்யாக புரிந்து கொண்டான் என்று பொருள். அது அஞ்சி ஓடவில்லை என்கிறீர்களா? அதை கண்டு நாம் அஞ்ச அதனிடம் நஞ்சு இருக்கிறது, நம்மை கண்டு அது அஞ்சி ஓட என்ன இருக்கிறது நம்மிடம் என்று கேட்டான் மூத்த பிடாரன். வீரனிடம் பதில் இல்லை. ஒவ்வொரு பாம்பும் தனது இனத்தின் எண்ணற்ற பாம்புகளை தின்றுவிட்டுத்தான் உயிர் வாழ்கிறது. மனிதனைப் போல ஒரு உடம்புக்குள் வாழும் உயிர் அல்ல அது, எண்ணில் அடங்காத உயிர்கள் வாழும் ஒரு உடல். மூத்த பிடாரனின் பேச்சு அச்சமூட்டுவதாக இருந்தது. பாம்பை விடுத்து வேறு எதையும் பேசும் சூழலும் இல்லை. இன்னொரு வீரன் நாகர்களை பற்றி கேட்டான். நாகர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானா, அல்லது அவர்களுக்கு தனித்த அடையாளம் ஏதாவது உண்டா என்று. நம்மை போன்ற மனிதர்கள் தான், ஆனால் தனித்த அடையாளங்களும் உண்டு. நாகர்குடியின் ஆண்களை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்றால் அவர்களின் கால்களை வைத்துத்தான் கண்டறிய முடியும். குதிகாலில் நமக்கு மேலும் கீழும் வெடிப்புகள் இருக்கும், அவர்களுக்கோ செதில் செதிலாக பக்குகள் இருக்கும். அதே போல கைவிரல் நகக்கண்ணில் தோல் நமக்கு மேலும் கீழுமாக உரியும், அவர்களுக்கோ செதில் செதிலாகத்தான் உரியும். உற்று பார்த்தால் நகம் எங்கிருந்து தொடங்குகிறது என்பதே தெரியாது. அவ்வளவு நேரம் உற்சாகமாக இருந்த பேச்சொலி இப்போது சற்றே அமைதி கொள்ள தொடங்கியது. இன்னொருவன் கேட்டான், நாகர்குடி பெண்களை எப்படி கண்டறிவது என்று. காமம் கொள்கையில் என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டான் மூத்த பிடாரன். எப்படி என்று மீண்டும் அழுத்தி கேட்டான் அவன். இந்த பதிலை அறிய எல்லோரும் மிக ஆவலோடு இருந்தனர். சிறு சத்தம் கூட எழுப்பாமல் கால்கள் நடந்து கொண்டிருந்தன. மூத்த பிடாரன் சொன்னான், காமம் கொள்கையில் பிம்மம் கொங்கையின் நாவு படம் போல் விரிந்து அடங்கும், அதை உணரும் போது நாம் மரணித்துக் கொண்டிருப்போம் என்றான். அந்த இடம் அமைதியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து ஒருவன் கேட்டான், காமத்தின் போது அவர்கள் இமை மூட மாட்டார்கள் என்றுதானே சொல்லுவார்கள், நீங்கள் வேறொன்றை சொல்கிறீர்களே என்றான். எல்லாம் கண்டறியாதவர்கள் சொல்லும் கதைகள் தானே, ஆளுக்கு ஒன்றாகத்தான் இருக்கும் என்றான் மூத்த பிடாரன். மூன்றாம் குன்றை விட்டு கீழே இறங்கினர். இந்த இடத்தில் இன்று தங்கிவிட்டு நாளை மீண்டும் பயணத்தை தொடங்கலாம் என்றார் பொறையன். வீரர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர். உணவு மூட்டைகளை தூக்கி வந்த ஒருவன் ஆளுக்கு ஒரு கனியை உண்ண கொடுத்தான். மூத்த பிடாரனும் பொறையனும் கனியை பெற்றுக்கொண்டு சற்று தள்ளி இருக்கும் சிறு பாறையை நோக்கி நடந்தனர். பொறையன் பாறையின் மீது ஏறி உட்கார்ந்து கனியை கடித்தார். அவருக்கு எதிரில் நின்றபடி மூத்த பிடாரன் கனியை கடிக்கும் போதுதான் கவனித்தான். பொறையன் கனியை கடிக்கும் போது பற்களுக்கு இடையில் இருக்கும் செதில்களில் இருந்து குருதி வந்து கொண்டிருந்தது. பொறையன் கனியை கடித்து தின்றபடியே சொன்னார், மரணம் ஏதுமின்றி இன்றைய பொழுது முடிந்தது என்று. அவரது சொல்லை அவரே இன்னும் சிறிது நேரத்தில் பொய்யாக்கப் போகிறார் என்பது மூத்த பிடாரனுக்கு புரிந்துவிட்டது. நேற்று இரவு மூட்டைகளை கட்டி தொங்கவிட்ட மரத்தில் இருந்து அது கனிகளுக்குள் இறங்கி இருக்க வேண்டும் என்று ஊகித்தபடியே ஏதும் சொல்லாமல் பொறையனையே பார்த்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். கடி கணக்கும் நஞ்சு கணக்கும் அறிந்த மூத்த பிடாரனின் கணக்குகளை தவறாக்கின செத்து விழுந்த வீரர்களின் உடல்கள். பாம்புகள் முன்னகரும் என்று மட்டுமே அறிந்த பிடாரனின் அறிவை பொய்ப்பித்தது செம்மண்டுளி. அது கோடை காலத்தில் முன்னால் நகரும், மழைக்காலத்தில் பின்னால் நகரும், நிலத்தின் வெப்பத்துக்கு ஏற்ப நகரும் இரு வகை செதில்களை கொண்டது அது. ஏரி விரியனையும் ஊது சுருட்டையும் நண்டு திண்டி நாகத்தையும் கண்கொண்டு பார்த்தறிந்தான் இளம் பிடாரன். இவற்றை பற்றியெல்லாம் அறிந்தபடி 6ஆம் மலை அடிவாரத்துக்கு அவர்கள் வந்தபோது உயிரோடு இருந்தவர்கள் 2 பிடாரன்களோடு ஒரு வீரன் மட்டுமே. இவர்கள் வந்த செய்தி நாககுல தலைவனுக்கு எட்டியது. அழைத்து வந்து விசாரித்தான். தலைவனை கண்டதும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினர் மூவரும். பெருஞ்சேரலின் வேண்டுதலை சொன்னான் மூத்த பிடாரன். தோலை உரிப்பதற்காக பாம்பு தின்னும் மூலிகையை சேரர்குல தலைவனுக்கு நீங்கள் தந்துதவ வேண்டும் என்றான். நாகர்குல தலைவன் மிக இளவயதுக்காரன் போல தெரிந்தான். ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு விதமான மூலிகையை தின்னும். நீ எந்த மூலிகையை கேட்டு வந்துள்ளாய் என்று கேட்டான். மூத்த பிடாரனுக்கு இந்த கேள்வி பெரும் வியப்பை தந்தது. பாம்பு தின்னும் ஏதாவது ஒரு மூலிகையை அறிந்து வைத்திருப்பதே அரிதானது. இவர்கள் என்னடாவென்றால் ஒவ்வொரு பாம்புக்கான மூலிகையை அறிந்து வைத்திருக்கின்றனரே என்று ஆச்சரியப்பட்டான். எந்த மூலிகையை தின்றால் மனிதனின் மேல் தோல் உரியும் என்று கேட்டான் மூத்த பிடாரன். நாங்கள் அதை தின்றதில்லை என்றான் நாகர்குல தலைவன். மூத்த பிடாரனுக்கு அடுத்து என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பெருஞ்சேரல் சொல்லி அனுப்பிய 2வது வேண்டுகோளை முன்வைக்க முடிவு செய்தான்.
கொண்டு வந்த கோணிப்பையில் இருந்து வெண்ணிற துணி ஒன்றை எடுத்து நாகர்குல தலைவனை நோக்கி நீட்டியபடி, இந்த துகிலை புணரும் நாகங்களின் மீது போர்த்தி எடுத்து தர வேண்டும் என்றான். நாகங்கள் புணர்கையில் அவற்றின் மீது போர்த்தப்பட்ட துணியால் மனிதனுக்கு நீடித்த ஆயுளும் அதிர்ஷ்டமும் கைகூடும் என்பது வடதேசத்து முனியின் வாக்கு. அதனால்தான் இதை கொடுத்து அனுப்பினான் பெருஞ்சேரல். நாகங்கள் புணர்வதை கண்டார் யாரும் இல்லை என்றான் நாகர்குல தலைவன். நாகங்கள் பின்னி கிடப்பதை ஊரெங்கும் உள்ள மக்கள் பார்த்திருக்கின்றனர், நீங்கள் பார்த்ததில்லை என்பது நம்பும்படியாக இல்லையே என்றான் மூத்த பிடாரன். நாகங்கள் பின்னிக் கொள்வது அவற்றின் காதல் விளையாட்டு, அதை எல்லோரும் பார்க்கலாம், ஆனால் நாகங்கள் புணர்வதை யாரும் பார்க்க முடியாது என்றான். இவை இரண்டும் வெவ்வேறு வகையான செயல்கள் என்பதை இப்போதுதான் மூத்த பிடாரன் கேள்விப்படுகிறான். நாகர்குல தலைவன் சொன்னான், நாகத்துக்கு காமம் பெருகும் காலங்களில் மெல்லிய நீரொன்று உடலெங்கும் ஊறி அதன் கண்களை மறைக்க தொடங்கும். மனிதரை போலத்தான் அதற்கு காமம் கண்களை கட்டும். அதற்குரிய மூலிகையை தின்ற பிறகு நாகம் தனது மூக்கு நுனியின் வழியே அந்த நீர்த்தோலை கலற்ற தொடங்கும். முழு உடலையும் உருவி புத்துடல் கொள்ளும். அதன் பிறகு அது 8 நாட்களுக்கு வெளியே வராது. எங்கு எப்படி இருக்கும் என்பதை இதுவரை யாரும் அறிந்ததில்லை. தன் இடையோடு இன்றி தனித்து நாகம் தோல் உரிப்பதில்லை என்றான். புத்துடல் கொண்ட கணத்தில் இருந்து அது இடை சேர தொடங்கும். ஒவ்வொரு செதிலாலும் தன் இடையின் ஒவ்வொரு செதிலுடனும் கலந்து மீளும். திருகி புரண்டு இறுகி மேல்தோல் கனிந்து முதிர்ந்த பிறகுதான் இடையை பிரிந்து வெளியேறும். தன் பழைய உடலின் வழியே இடை கூடாத ஒரே உயிரினம் அது மட்டும்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நாகனின் கரு விழிகளில் நீல நிற வளையம் ஒன்று பூத்து அடங்கியது. நாகன் மேலும் சொன்னான், புதிய மேனி கொண்டு மட்டுமே தழுவி வாழும் காதல் வாழ்க்கை நாகத்தினுடையது. இந்த புவியில் எந்த உயிரும் இன்புற்றிராத அபூர்வ காதல் அது என்றான். மூத்த பிடாரன் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தான். தனது 2 வேண்டுதல்களும் அர்த்தமற்றதாகி விட்டன என்பதை உணர்ந்தான். அடுத்து என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டான் நாகன். நீங்கள் வணங்கும் நாக தேவதையை நாங்கள் வணங்கி விடைபெற எண்ணுகிறோம் என்றான். பொழுது சரிந்து விட்டது, நாளை உங்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்கிறேன். இன்றிரவு குடிலில் தங்குங்கள், எக்காரணம் கொண்டும் குடிலை விட்டு வெளியே வரக்கூடாது. சரி என்று சம்மதித்தான் மூத்த பிடாரன். தனித்து இருந்த குடில் ஒன்றில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். இரவு கூடியது. மகுளிப்பறை இசைக்கும் ஓசை கேட்டது. இன்று நாகர்களின் விருப்ப நாள். வந்துள்ளவன் பிடாரன் என தெரிந்தும் அவனிடம் கனிவு காட்டியதற்கு அதுதான் காரணம். குலத்தின் வழக்கப்படி புதிய இடையர்கள் விரும்பி கூடும் நாள் இது. நாகர்குடி முழுவதும் மந்தையை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தது. நடுவில் பெரும் வட்டத்தில் நெருப்பு மூட்டியிருந்தனர். குடிலுக்குள் அடைக்கப்பட்டிருந்தனர் மூவரும். வீரனுக்கு எதுவும் தோன்றவில்லை. அவன் படுக்க தலை சாய்த்தான். பிடாரன்கள் இருவரும் வெளியே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தவியாய் தவித்தனர். இசையின் ஓசை கூடிக்கொண்டே இருந்தது. இளம் ஆண்களும் பெண்களும் தங்களின் இடையை தேர்வு செய்ய தொடங்கினர். மூத்த பிடாரன் போலை வைந்த குடிலில் மிகவும் பக்குவமாக சிறு துளையை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். நாகர்கள் வேய்ந்த குடிலில் ஆபத்து நிறைந்திருக்கும் என்பதை அவனால் யூகிக்க முடிந்தது. எனவே மிகவும் கவனமாக அந்த வேலையை செய்தான். இளம் பெண்கள் அமர்ந்திருக்க இளம் ஆண்கள் அவர்களின் அருகில் வந்து 2 கைகளையும் பற்றி உள்ளங்கையை ஒன்றோடொன்று உரசினர். சாரை பாம்பின் அடி வயிறு வளவளப்பானதாக இருக்கும். நல்ல பாம்பின் அடி வயிறு சொரசொரப்பானதாக இருக்கும். ஆண் பெண் இருவரிலும் இந்த 2 இனங்களும் உண்டு. எதிரெதிர் தன்மை உள்ளவர்கள் கைகளை இறுக பற்றினர். அவ்வாறு இல்லாதவர்களின் கைகள் விலகி மறு கை பற்றின. வளவளப்பான சாரையின் அடி வயிற்றை சொரசொரப்பான உள்ளங்கைகள் சூழத் தொடங்கின. மூத்த பிடாரன் பக்குவமாக துளையிட்டு தொலைவில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். இளைய பிடாரனும் அதே போல துளையிட முயற்சி செய்தான். கைகளை பற்றியவர்களின் ஆட்டம் தொடங்கியது. கை புணர்ந்து ஆடும் துணங்கை கூத்து. நாகத்திடமிருந்து மனிதன் கற்ற காதல் கலை இது. களிமும் பின்னலுமாக நெருப்பின் தளல் போல உடல்கள் ஒன்றின் மேல் ஒன்று படர்ந்து மேலேறின. இசை கூடியது. நாகம் படம் விரிக்கையில் மயில் தோகையில் பல வண்ணம் சட்டென தோன்றி மறையும். நாகர்குல பெண்களின் முகங்கள் தளல் படர்ந்த வெளிச்சத்தில் அவ்வாறே தோன்றின. மூத்த பிடாரன் வாய் பிளந்து பார்த்து கொண்டிருக்கையில் ஐயோ என கத்தியபடி கீழே சரிந்தான் இளம் பிடாரன். வேகமாக வந்து அவனை தாங்கி பிடித்தான் மூத்த பிடாரன்.
அவனது கண்களின் ஓரம் சிறிதாக நீண்டிருந்தது. உள்ளே சென்றதன் வால் பகுதி. அதிர்ந்து போனான் மூத்த பிடாரன். கொத்தும் பாம்புகளைத்தான் இதுவரை பார்த்திருக்கிறான். தீண்டிய வேகத்தில் உள்நுழையும் நாகத்தை இப்போதுதான் பார்க்கிறான். தாங்கி பிடித்தவனின் கை நடுங்கியது. இனி அவனை காப்பாற்ற முடியாது என தெரிந்ததும் அப்படியே தரையில் படுக்க வைத்தான். நாகர்கள் வேய்ந்த ஓலையில் எல்லாம் இருக்கும் என்பதை அறியாது அவசரப்பட்டு விட்டானே என்று மூத்த பிடாரன் கவலை கொண்டான். அதன் பிறகு துளையில் எட்டி பார்க்க மனம் வரவில்லை. இசை கேட்டுக்கொண்டே இருந்தது. நாகங்களுக்கு நெருப்பு ஆகாது, இவர்கள் ஏன் நெருப்பை மூட்டி ஆடுகின்றனர் என்பதை அறிய வேண்டும் என ஆவல் இருந்தது. ஆனால் கண்ணுக்குள் நுழைந்ததை பார்த்த பிறகு எல்லாம் வடிந்து விட்டன. மறுநாள் காலை நாகர்குடி இளைஞன் ஒருவன் வந்து இருவரையும் நாகதேவதையின் இருப்பிடத்துக்கு அழைத்து சென்றான். செல்லும் போது வீரன் கேட்டான், இளைய பிடாரன் ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று. எழுந்திருக்க முடியாததால் என்றான் மூத்த பிடாரன். நாகதேவதையின் இருப்பிடத்தை அடைந்தனர். மர அடிவாரத்தில் சிறு சிறு கற்களும் பாம்பு உரித்த தோல் ஒன்றும் இருந்தன. நாகங்களை படம் எடுக்க செய்து அவற்றின் தலையில் சிறு கல் வைத்து அழைத்து வருவாள் குலத்தின் முதுமகள் என கேள்விப்பட்டுள்ளான் பிடாரன். அங்கு இருக்கும் கற்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக அவ்வாறு கொண்டு வரப்பட்ட கற்களாக இருக்கும் என யூகித்தான். பாம்பு கலற்றிய அந்த தோலை வைத்து ஏன் வணங்குகின்றனர், அதன் காரணம் என்ன என்று கேட்டான். அழைத்து வந்த நாகர்குடி வீரன் சொன்னான், அது வெண்சாரை கலற்றிய தோல் என்று. 2 நாட்களில் அடைந்திராத பேரதிர்ச்சியை மூத்த பிடாரன் இப்போது அடைந்தான். வெண்சாரையை பார்ப்பது தெய்வத்தை பார்ப்பதற்கு சமம் என்பார்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்கள் முன்னோர் பார்த்திருக்கிறார்கள் என்று மட்டும் சொன்னான் நாகன். சேரலின் அவையில் நடந்தவற்றை விளக்கினான் மூத்த பிடாரன். வரும்போது நாகவீரன் எங்களை கீழ்மலையின் அடிவாரம் வரை அழைத்து வந்தான். உயிரிழப்பு இன்றி இருவரும் வந்து சேர்ந்தோம் என்றான். நான் கேட்ட 2ஐயும் அவர்கள் கொடுக்காமல் கவனமாக பேசி உங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றான் சேரன். கவனம் பேச்சில் இருந்து என்ன செய்ய, செயலில் வேண்டும் என்றான் மூத்த பிடாரன். அவன் சொல்வது அவையோருக்கு புரியவில்லை. நாகம் என்றுமே மனிதனின் எதிரிதான். அதனிடம் இறந்து பயன் ஏதும் இல்லை. அதை அழித்தால் மட்டுமே மனிதன் பயனடைவான். நாகர்கள் அதனிலும் கொடிய அழிவு சக்திகள். அவர்களை கூண்டோடு அழித்தாக வேண்டும். அவர்கள் இறங்கி வர முடிவெடுத்தால் ஒரே நாளில் சேரல் குலம் அழிந்து போகும் என்றான். அந்த கணம் பெருஞ்சேரலின் உடல் நடுங்கி அடங்கியது. என்ன உளறுகிறாய்? நான் இந்த பயணத்தை மேற்கொண்டது நீங்கள் தர முன்வந்த செல்வத்துக்காக அல்ல. பிடாரன்களின் வாழ்நாள் வைராகியம் நாகங்களை வெல்வதே. கரும் பருந்திடம் நாங்கள் அளித்துள்ள வாக்கும் அதுதான். நாகர்களின் ஆற்றலை அறியவே எருக்குமலை ஏறினேன். என்னை யாரென அவர்களால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவர்களை நான் கண்டறிந்து விட்டேன். மிகச் சிறியதொரு கூட்டம் அது. பெரும் சக்தி வாய்ந்த சேரலர். அவர்களை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறீர்கள் என புரியவில்லை என்றான். என்ன செய்யலாம் என்று சொல்கிறாய் என்று சேரலன் கேட்டான். நீங்கள் உதவ முன்வந்தால் அவர்களை கூண்டோடு அழித்து விடலாம். 6 மலைகளை தாண்டி அவர்களின் இருப்பிடம் உள்ளது. எப்படி அழிக்க முடியும்? இந்த திசையில் போனால்தான் 6 மலைகளை தாண்ட வேண்டும். நாட்டின் வட எல்லையில் கடலோடு இணைந்த மலைமுகடு ஒன்று உண்டு அல்லவா? அந்த திசையில் நுழைந்தால் முதல் குன்றின் மீதுதான் நாகக்குடியின் இருப்பிடம் உள்ளது. இந்த பயணத்தில் நான் கண்டறிந்த உண்மை அதுவே. அப்படியென்றால் தாக்குதலை இன்றே தொடங்கலாம் என்றான் பெருஞ்சேரலின் மூத்த மகன் பதுமன் படு உற்சாகமாக. பெருஞ்சேரலோ நிதானம் தவறாமல் இருந்தான். நாகர்களை நம்மால் எப்படி வெல்ல முடியும் என்று கேட்டான். நீங்கள் படைகளை தாருங்கள், நான் வெற்றியை தருகிறேன் என்றான் பிடாரன். பிடாரனின் சொல்லை நம்பலாமா என்ற சிந்தனையில் இருந்தான் பெருஞ்சேரல். நாம் வென்றால் வளம்பிக்க மலை குன்றுகள் நம் நாட்டுடன் இணையும். அது மட்டுமல்ல, நாகர்களையே வென்றவர்களாக சேரலர் அறியப்படுவர். அதன் பிறகு யார் மீது நாம் போர் தொடுத்தாலும் நமது ஆயுதங்கள் தாக்கும் முன் நாம் வென்ற நாகர்களின் கதைகள் அவர்களை தாக்கி பலம் இழக்க செய்யும் என்றான் பதுமன். பெருஞ்சேரல் மூத்த பிடாரனை பார்த்து கேட்டான், படையில் எப்போது புறப்பட வேண்டும் என்று. எனக்கான ஆயுதங்களை நான் சேகரிக்க சில மாதங்கள் ஆகும். அதன் பிறகு புறப்படலாம் என்றான். வடதிசை மலை முகட்டின் அடிவாரத்தில் சேரலர் படை அணிவகுத்து நின்றது. தளபதிகள் 2 நிலைகளாக படைகளை நிறுத்தியிருந்தனர். பெருஞ்சேரலின் படை அடிவாரத்தில் திரண்டிருப்பதை அறிந்த நாகர்கள் எதிர் தாக்குதலுக்கு ஆயத்தமானார்கள். மூத்த பிடாரன் 3 மாதங்களாக சேகரித்த ஆயுதங்கள் எல்லாம் 4 கூண்டு வண்டிகளில் இருந்தன. அவை என்ன ஆயுதங்கள் என்பதை அவன் யாரிடமும் சொல்லவில்லை.
போரின் போக்குகளுக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தலாம் என்ற முடிவோடு நாகர்களின் தாக்குதல் உத்தியை கவனித்துக் கொண்டிருந்தான். விரிசங்கு ஊதி போரை தொடங்கினான் பெரும் சேரன். மலையின் மீதிருந்து நாகர்படை தளபதியின் கொம்போசை கேட்டது. நாகர்களின் தாக்குதல் எப்படி இருக்கும் என இதுவரை யாரும் பார்த்ததில்லை. வீரர்கள் பெரும் நடுக்கத்தின் வழியேதான் ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு முன்னேறினர். சேரலர் படை எண்ணிக்கை மிக பெரியதாக இருந்தது. அதில் 1/4 பங்குக்கும் குறைவாகத்தான் நாகர்குடியினர் இருப்பார்கள் என கணித்திருந்தான் மூத்த பிடாரன். எனவே இந்த போர் உச்சி பொழுதுக்குள் முடிந்துவிடும் என்பது அவனது எண்ணம். சேரல வீரர்கள் முன்னோக்கி சென்றபோது நாகர்களும் 3 அணிகளாக இறங்கி வந்தனர். ஒவ்வொரு அணியிலும் மிக குறைந்த வீரர்களே இருந்தனர். அதை கண்ட சேரல வீரர்களுக்கு பெரும் நம்பிக்கை பிறந்தது. அவர்கள் இறங்கி வருவதில் ஏதோ மாறுபட்ட தன்மை இருக்கிறதே என உற்று பார்த்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். நாகர்களின் இடதுபுற குறு வளைவு கொண்டு இறங்கியது. வலதுபுற குழு பெரும் வளைவு கொண்டு இறங்கியது. நடுவில் வந்த குழு வளைவுகளற்று நெட்டு வாக்கில் படுவேகமாக இறங்கியது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என கணித்து கொண்டிருக்கும் போதே சேரலர் படை நாகர்களை நோக்கி அம்புகளை வீசியது. நடுவில் நெட்டுவாக்கில் வந்த நாகர்படையின் முன்வரிசையினர் மண்டியிட்டு அமர்ந்து அம்பை நாணில் ஏற்றினர். வழக்கமான நேரத்தை விட அவர்கள் நான் ஏற்ற 3 மடங்கு நேரமானது. போர் பயிற்சி அற்றவர்கள் என்பது இதிலிருந்தே தெரிகிறது என்றான் பதுமன். நாகர்கள் தொடுத்த நாணிலிருந்து அம்புகள் பறந்து வரும்போதுதான் அம்போடு சேர்ந்து மற்றொன்று நெளிந்து கொண்டு வருவது தெரிந்தது. கன நேரத்துக்குள் சேரலர் படை கதி கலங்கியது. அம்போடு வந்து இறங்கிய சாரைகள் 4 புறங்களிலும் விழுந்து நகர படை வீரர்கள் திசையெங்கும் தெரித்து ஓடினர். நாகர்களின் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருந்தான் மூத்த பிடாரன். முதலிலே சொன்னால் படை வீரன் ஒருவன் கூட களத்தில் நிற்க மாட்டான், அதனால் தான் சொல்லவில்லை என்று பதுமனிடம் கூறினான். பாம்புகளின் தடத்துக்கு ஏற்ப உத்தி வகுத்துள்ளனர். அவர்கள் இப்போது சாரை பாம்பை மட்டுமே பயன்படுத்தி அம்பு எய்துள்ளனர் என்றான் பிடாரன். இதை தடுக்க என்ன வழி என்று கேட்டான். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தனது கூண்டு வண்டியின் மேல் கூடாரத்தை திறந்து விட்டான் மூத்த பிடாரன். கரும் பருந்துகளும் பாம்பு பருந்துகளும் படபடத்து வெளியேறின. காற்றில் ஏறிய பருந்துகளின் ஓசை எங்கும் எதிரொலித்தது. பருந்துகளின் விரல்கள் களத்தில் நெளியும் சாரைகளை கம்பி மேலேறின. அந்த காடு முழுவதும் பருந்துகள் வட்டமடிக்க தொடங்கின. இனி எந்த பாம்பும் வெளியே நிலை கொள்ளாது. அனைத்தும் தன் இருப்பிடத்தை நோக்கி ஓடிவிடும். அவர்களால் அதை கையில் எடுத்து அம்பில் பொருத்தி அனுப்ப முடியாது என்றான் பிடாரன். பதுமனுக்கு மேலெல்லாம் வியர்த்திருந்தது. பிடாரனின் இந்த உத்தியை எதிர்பார்த்து இருந்தவனைப் போல நாகர்குல தளபதி குறுஞ்சிரிப்பு ஒன்றை உகுத்தான். 4வது கூண்டு வண்டியின் கதவை திறந்தான் மூத்த பிடாரன். மரப்பெட்டிகள் நிறைந்து இருந்தன. வீரர்களிடம் பெட்டியை எடுத்து போய் எதிர் திசையில் பகுதிக்கு ஒன்றாக திறந்துவிடச் சொல் என்றான் மூத்த பிடாரன். பதுமன் உடனடியாக அதற்கான உத்தரவை இட்டான். வீரர்கள் பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினர். பெட்டிகள் முழுக்க எண்ணற்ற பாம்பு கீரிகளும் கருங்கீரிகளும் இருக்கின்றன. 8 பழந்தின்னி கீரிகள் இருக்கின்றன. அவற்றின் வாடை காற்றில் மிதந்தாலே போதும். இந்த திசை விட்டே பாம்புகள் வெளியேறிவிடும் என்றான் மூத்த பிடாரன். சேரல வீரர்கள் உற்சாகத்துடன் முன்னேறினர். பதுமன் மூத்த பிடாரனை தழுவி பாராட்டினான். இனி வெற்றி உறுதி என்று சொல்லி மகிழ்ந்தான் பதுமன். சிறிது நேரத்தில் முன்கள வீரர்களிடம் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டன. என்னவென்று அறியும் முன்பே வீரர்கள் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தனர். சருகில் தீ பற்றுவதை போலத்தான் போர்க்களத்தில் ஓட ஆரம்பிப்பது. ஒருவன் ஓட ஆரம்பித்தால் அந்த அச்சம் கன நேரத்துக்குள் ஒட்டுமொத்த படையிலும் பரவும். மூத்த பிடாரனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. நாகர்கள் அம்பு எய்தபடி முன்னோக்கி வந்து கொண்டிருந்தனர். சேரலர் படை களம் விட்டு ஓடிக்கொண்டிருந்தது. பிடாரன் நடப்பதை அறியாமல் திகைத்து நின்றான். வீரர்கள் உயிர் பிழைக்க வெறிகொண்டு ஓடினர். என்ன என்பது விளங்கவில்லை. தாமதிக்க கூடாது என முடிவெடுத்த மூத்த பிடாரன் முன்களத்தை நோக்கி விரைந்தான். பதுமன் அடுத்து என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தந்தை இருக்கும் இடம் நோக்கி மேலேறினான். அவனது படை பின்வாங்கி ஓடிக்கொண்டிருந்தது. சின்னஞ்சிறிய நாகர் கூட்டம் முன்னோக்கி வந்து கொண்டிருந்தது. பதுமன் வந்து தந்தையோடு இணைந்தான். எந்தவித முடிவும் எடுக்காமல் மூத்த பிடாரனுக்காக அவர்கள் காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து மூச்சிறைக்க ஓடி வந்தான் மூத்த பிடாரன். எள்ளுச்செடியில் உற்பத்தியாகும் கண்ணுக்கு தெரியாத கொடும் நாகம் குருதி படையன் அம்புகளோடு இணைந்து அவை வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி தன் மீது பாய்ந்த அம்பை கையில் ஏந்தியபடி கூறினான். பெரும் சேரலன் நடுங்கி போனான். இப்போது என்ன செய்யலாம் என்று கேட்டான்.
பதில் சொல்லும் ஆற்றல் குறைந்து கொண்டிருந்தது. ஆனாலும் உள்ளுக்குள் பாயும் நஞ்சின் வேகத்தை கணித்து கொண்டிருந்தான் மூத்த பிடாரன். அப்போது பாய்ந்து வந்த அம்பு ஒன்று அவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து சற்று தொலைவில் குத்தியது. மூத்த பிடாரன் சொன்னான், இந்த குன்றில் மட்டுமே அவர்களின் குடி இருக்கிறது. இன்று இரவோடு இரவாக குன்றை சுற்றி வளையமிட்டு தீயிடுங்கள். தீயில் இருந்து மீள அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. நாகர் இனம் முழுமுற்றாக அழியும் என்றான். பெரும் சேரல் சற்றே தயங்கி சிந்தித்தான். மூத்த பிடாரன் சொன்னான், ஒரு முறை தாக்கிவிட்டு பாதியில் விட்டால் அவர்கள் உங்களை அழிக்காமல் விடமாட்டார்கள். எனவே முழுமையும் அழித்து விடுங்கள் என்றான். பெரும் சேரலின் உடலெங்கும் அச்சம் பரவி இருந்தது. அவனது தயக்கத்தை கணித்தபடி பிடாரன் வாய்க்குளறி சொன்னான், இவர்களை அழித்தால் மட்டுமே உங்கள் இரண்டாவது மகனின் ஆட்சி காலம் நிலைத்திருக்கும் என்றான். முதல் மகன் பதுமன் இருக்கும்போது ஏன் இவன் இரண்டாவது மகனை பற்றி சொல்கிறான் என்ற அதிர்ச்சியோடு பெரும் சேரல் திரும்பி பதுமனை பார்த்தான். பெரும் சேரலின் கதறல் காதில் சன்னமாக விழுந்தது. கேட்டபடியே மண்ணில் சரிந்த மூத்த பிடாரனின் வாய் முணுமுணுத்தது. ஒரு முழம் அளவில் கிளைகளில் தொங்கியபடி வாய்ப்பிழந்து இருக்கும். மனிதர்களை கண்டால் தாவி கடிக்கும் உச்ச நஞ்சு கொண்ட பச்சிலை விரியன் சிறிது நேரத்திற்கு முன் பாய்ந்து வந்த அம்பிலிருந்து விலகி தாவி பதுமனின் தொண்டையை கவ்வியது என்றான். வாயில் நுரை தள்ளியபடி இருந்தது. ஆனாலும் மூத்த பிடாரனின் உடலில் இருந்த நஞ்சு முறி மருந்துகள் அவனை விரைவில் சாகவிடவில்லை. அன்று இரவு எருக்கு மலையை சுற்றி தீ மூட்டப்பட்டது. அதன் மஞ்சள் வெளிச்சத்தில் நாகர்கள் துடிதுடித்து செத்தனர். நாகர்களின் அழிவோடு பிடாரனின் வாழ்வும் முடிந்தது. கதை கேட்டுக்கொண்டிருந்த கபிலருக்கு உயிர் உறைந்து விடுவது போல இருந்தது. ஆனால் கதையை விட அவரை உலுக்கியது கண்ணுக்கு முன்னால் காணும் காட்சி. நெருப்பு அணைந்த பிறகு கங்குகளின் மீதுதான் இறங்குவார்கள் என்றுதான் அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் புதிதாக 2 காதல் இணையர்கள் கைப்புணர்ந்து ஆடியபடி நெருப்பை நோக்கி நகர்ந்தனர். நெருப்பின் அனலில் நின்று ஆடப்போகிறார்கள் என கபிலர் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் நெறியும் நெருப்புக்குள் நுழைந்தனர். கபிலருக்கு குருதியோட்டமே நின்று விடுவது போல இருந்தது. மனிதர்கள் உயிரோடு நெருப்புக்குள் இறங்குவதை கண்களால் காண முடியவில்லை. நெருப்புக்குள் இறங்கியவர்கள் சுழன்று கைகளை வீசிய போது உள்ளிருந்து தீப்பொறிகள் 4 புறங்களிலும் தெரித்தன. அவர்கள் ஆடுகின்றனரா எரிகின்றனரா புரியாத நிலையில் கண்ணிமை செருக மயங்கி சரிந்தார் கபிலர். அது ஆதி பழங்காலம். எந்த ஆண்டிலும் இல்லாதவாறு கோடை வெயில் உக்கிரம் கொண்டிருந்தது. எங்கும் இலை தலைகள் எல்லாம் காய்ந்து சருகாக கிடந்தன. நிலத்தின் மெக்கை எலிவளைக்குள் கூட நாகங்களை இருக்க விடவில்லை. மனிதர்களின் பாடு அதனினும் மோசமாக இருந்தது. ஒரு கொடும் பகலில் எருக்கு மலையின் தென் திசையில் காட்டு தீ பற்றியது. பற்றிய வேகத்தில் மலையின் அடிவாரம் முழுவதும் நெருப்பு பரவியது. பரவி வரும் நெருப்பை பகல் முழுவதும் அறியவில்லை. சூரிய வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால் அவர்கள் பகலில் குடிலை விட்டு வெளியே வராமல் இருந்தனர். அனல் அலையலையாக மேலேறி வர அது வழக்கமான ஒன்றுதான் என்று நினைத்தனர். சூரியன் இறங்கிய பிறகே அவர்கள் வெளியேறி வந்தனர். கரும் புகை விண்ணை நோக்கி எழுந்த வண்ணம் இருந்தது. எருக்கு மலையின் 4 புறங்களில் இருந்தும் சருகுகள் எரிய தீயின் நாவுகள் சுழன்று மேல் நோக்கி பாய்ந்து வந்தன. மலையின் எந்த திசை வழியாகவும் வெளியேற முடியாத நிலை உருவாகிவிட்டது. நாகர்கள் எல்லோரும் குடிலை விட்டு அகன்று குகைகளில் நுழைந்தனர். உயிர் தப்பிய மகிழ்வு யாரிடமும் இல்லை. மலை முழுவதும் இருந்த நாகங்கள் நெருப்பில் அழிந்திருக்குமே, அவற்றை காப்பாற்ற முடியாமல் நாம் மட்டும் பிழைத்து என்ன ஆகப் போகிறது என்ற மனநிலைதான் எல்லோருக்கும் இருந்தது. காட்டு தீ 6 நாட்கள் எரிந்தது. காற்று வீச வீச நெருப்பின் வெக்கை 4 புறங்களிலும் சீறிக்கொண்டிருந்தது. கரும் பாறைகள் பிளவுண்டன. இரவும் பகலும் நாகர்கள் அழுகையை நிறுத்தவே இல்லை. ஒரு நள்ளிரவில் முதுமகள் ஒருத்தி குகையை விட்டு சற்று தள்ளி போய் பாறையின் மீது அமர்ந்து நெருப்பு கோலமாக தகதகத்து கிடக்கும் காட்டை பார்த்தபடி இருந்தாள். அந்த இடத்தின் சூட்டில் யாரும் ஒரு கண்ணிமை பொழுது நிற்க முடியாது. அவள் எப்படி இவ்வளவு நேரம் நிற்கிறாள் என மற்றவர்களுக்கு புரியவில்லை. அவள் கண்களில் உயிரில்லை. எங்கும் தகிக்கும் கங்குகளே இருந்தன. நிலை கொண்ட மரங்கள் எவையும் இல்லை. நெருப்பு மரங்களை முறுக்கி திரிகியது. இரவில் எரிந்து சரியும் மரங்களை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அங்கும் இங்குமாக மரங்கள் வெடிக்கும் ஓசை நின்றபாடு இல்லை. முதுமகள் அழும் கண்களை துடைத்தபடி பாறையை விட்டு எழுந்தாள். எழும்போது தொலைவில் தகித்து கொண்டிருக்கும் நெருப்பின் பரப்பில் ஏதோ ஒரு வேறுபாட்டை உணர்ந்தாள். இந்த கொடும் இரவில் எதை பார்த்து என்ன ஆகப் போகிறது என்ற நினைப்போடு எழுந்தாள்.
மீண்டும் அந்த இடத்தில் ஏதோ ஒரு அசைவு தெரிந்தது. கண்களை கூர்மையாக்கி உற்று பார்த்தாள். கங்குகளின் மீதான அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படத் தொடங்கின. அவளின் கண்கள் இவைகளை இறக்காமல் உற்று பார்த்தபடியே இருந்தன. நம்பவே முடியாத பேரதிசயம் ஒன்றை அவள் உணரத் தொடங்கினாள். உடலெங்கும் வியர்த்து அடங்கியது. அது உண்மைதானா என்ற கேள்வியை மனம் மீண்டும் மீண்டும் எழுப்ப அசையாமல் பார்த்தாள். உண்மைதான், என் கண் கொண்டுதான் அதை பார்க்கிறேன் என்பதை அவள் நம்ப தொடங்கினாள். நெருப்பு எரிவது அடங்கி கங்குகள் மட்டும் கனன்று கொண்டிருந்த ஓர் இடத்தில் சாம்பல் படிந்த கங்குகளின் மீது ஒரு நாகம் ஊர்ந்து போவது போல இருந்தது. உற்று கவனித்தாள் அவள். கண்ணிமைக்கும் நேரத்தில் கங்குகளை கடந்து நெருப்பு அணைந்த இரு பகுதிக்குள் நுழைந்தது அந்த நாகம். முதுமகள் குகையை நோக்கி ஓடினாள், கத்தியபடி. எல்லோருக்குமான ஆசை மண்ணின் அதிசய உயிரினமான நாகங்கள் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பதுதானே. குலத்தின் முதுமகளுக்கு அது இருக்காதா என்று ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொண்டனர். முதுமகள் ஆறாத சினம் கொண்டாள். மறுநாள் இரவு எல்லோரையும் அவள் அமர்ந்திருந்த பாறைக்கு அழைத்து வந்தாள். கங்குகள் பெரும் அளவோடு இல்லை, சற்றே குறைந்திருந்தது. ஆனாலும் உள் நெருப்பு இரவானதும் கண்களை விழித்து தகித்தது. ஊரே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தது. கரும் புகை விடாமல் வந்து முகத்தில் அரைந்தது. இந்த கொடும் காட்சியை இரவு பகலாக பார்த்து கொண்டிருந்தால் எல்லோருக்கும் மனம் சிதைந்துதான் போகும். வாருங்கள், குகைக்குள் ஒடுங்குவோம் என்று சொல்லி பெரியவர் ஒருவர் எழுந்தவுடன் அனைவரும் எழுந்து குகை நோக்கி புறப்பட்டனர். முதுமகளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இனி இவர்களை நிறுத்த முடியாது என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. அவளும் உடன் நடக்க தொடங்கினாள். எல்லோரும் பாறை விட்டு அகன்ற பிறகு ஒரு சிறுவன் மட்டும் எதிர் திசையில் பார்த்தபடி அசையாமல் நின்று கொண்டிருந்தான். மற்றவர்கள் அவனை சத்தம் போட்டு அழைத்தபடி குகை நோக்கி நடந்தனர். சிறுவனின் குரல் மெல்லியதாகத்தான் கேட்டது. எல்லோரும் அருகில் வந்து அந்த திசை நோக்கி பார்த்தனர். கங்குகளின் மீது பாம்புகளால் எப்படி ஊர்ந்து போக முடிந்தது? விடை தெரியாமல் இருந்த கேள்விக்கு முதுமகள் தான் ஒரு நாள் விடை கண்டாள். அந்த மலையின் தென் திசை பாறை இடுக்குக்குள் ஓர் இடத்தில் தீக்களி உள்ளது. அதில் புரண்டு மேனியெல்லாம் தீக்களி அப்பிய நாகங்கள் நெருப்பை கடந்துள்ளன என்று அறிந்தாள். அது உண்மையா என்பதை அறிய முதலில் தானே உடலெங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள் இறங்கப் போவதாக சொன்னாள். முதுமகள் வாக்கை தட்ட முடியாமல் பெரும் மரங்களை வெட்டி வீழ்த்திய தீயை உருவாக்கினர். ஆடை துறந்து உடலெங்கும் தீக்களி பூசியபடி நெருப்பினுள் நுழைந்தாள். கன நேரத்தில் பதறிய ஆண்கள் தண்ணீர் கொண்டு ஊற்றி நெருப்பை அணையுங்கள் என்று கத்த, பெண்களோ முதுமகள் வாழ்க்கை மீற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தீயை காத்து நின்றனர். சூழ்கொடி என படர்ந்திருந்த நெருப்பின் கிளைகள் விலகி வெளியே வந்தாள் அவள். உறைந்து நின்றனர் நாகர்கள். எண்ணெய்க்குள் நீர் நுழைய முடியாததை போலத்தான் இந்த தீக்களியை தாண்டி தீ நுழைய முடியாது சொல்லியபடி நடந்தாள் முதுமகள். நடக்கும்போது அவள் சொன்னாள், நெருப்பு கண்ணுக்குள் படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று. தளல் மாலை சூடி வந்தவளின் மேனி எல்லாம் நீரூற்றி நீர்மாலை சூடினர். பெரும் சேரலின் படை எருக்க மலையை சூழ்ந்து எரியூட்டிய போது நாகர்கள் பலரும் போரிட்டு மாண்டுள்ளனர். மிஞ்சியவர்கள் உடலெங்கும் தீக்களி பூசி அந்த நெருப்பில் இருந்து வெளியேறி பரம்பு மலை வந்து சேர்ந்தனர். அப்போது இருந்து அவர்களின் குல வழக்கப்படி கொற்றவை கூத்தில் பகை புணர்ந்தாடும் துணங்கை கூத்து நிகழ்கிறது. புதிய இடையர்கள் தங்களின் மேனியெங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள் நுழைந்து தளல் மாலை ஆடுவர். கபிலரின் உடல்நிலை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய இரவுக்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமானது. பகல் முழுவதும் தனது மாளிகையில் படுத்தபடி ஏதேதோ பிதற்றினார். உடல் முழுவதும் சூடேறி இருந்தது. செய்தியை கேள்விப்பட்டு பாரி வந்தான். மருத்துவர்கள் மருந்துகள் தந்தனர். அவர்கள் போன பிறகு பாரி தளல் மாலை சூடும் நிகழ்வை விளக்கி சொன்னான். அதை முழுமையாக அறிந்த பிறகுதான் கபிலரின் மனம் நிதானமடைந்தது. 3ஆம் நாள் சற்றே அச்சமூட்டுவதாக இருக்கும், நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் தான் செவி சாய்க்கவில்லை என்றான் பாரி. எனது உடல் ஈடு கொடுக்க மறுக்கிறது, மனம் உடலை பொருட்படுத்த மறுக்கிறதே என்றார். அவர் சொன்னதை பற்றி பாரி சிந்தித்துக் கொண்டிருந்தான். கபிலர் தொடர்ந்தார். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் அழிந்த குலங்கள் பற்றி நான் கேள்விப்பட்ட கதைகள் இங்கு உயிர் கொண்டு இருக்கின்றன. மனிதர்கள் வரலாற்றுக்குள்ளிருந்து கிறங்கி வருகிறார்கள். இந்த மண்ணெங்கும் சிந்தப்பட்ட குருதியும் கண்ணீரும் உலராமல் உனது உள்ளங்கையில் இருக்கின்றன பாரி என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கபிலரின் குரல் உடைந்தது. பாரிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அந்த கண்ணீருக்கும் குருதிக்கும் பரம்பு கடமைப்பட்டுள்ளது என்று மட்டும் சொன்னான்.
சிறிது நேரம் பேச்சற்று அமைதி நீடித்தது. நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள், நான் பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி. உன்னிடம் இன்னொன்று கேட்க வேண்டும் என்றார் கபிலர். என்ன என்று கேட்டான் பாரி. நான் முதலாக கொற்றவை கூத்து பார்க்கிறேன். தளல் மாலை சூடலை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் நீ காலம் காலமாக அதை பார்த்து கொண்டிருப்பவன். அப்படி இருக்க அவர்கள் நெருப்புக்குள் இறங்கும் போது உனது உடல் நடுங்கியது. ஏன் உனது கண்கள் கூட கலங்கின. ஏன் கலங்கின என்று கேட்டார். கபிலரின் கேள்வி பாரிக்கு பெரும் வியப்பை கொடுத்தது. நெருப்பாடல் கண்டு கூட்டமே உறைந்து போயிருந்த வேளையில் தன்னை எப்படி இவ்வளவு கூர்மையாக கவனித்தார் இவர்? எழுந்த பாரி கபிலரின் அருகில் உட்கார்ந்தான். அவனது முகத்தில் இவ்வளவு நேரம் இல்லாத ஓர் இளம் சிரிப்பு ஓடி மறைந்தது. நேற்று தளல் மாலை சூட 3 இடையர்கள் நெருப்புக்குள் இறங்கினர் அல்லவா? நெருப்புக்கு பின்புறம் இருந்து உடலெல்லாம் தீக்களி பூசிக்கொண்டு இறங்குபவர்களை நெருப்புக்கு முன்புறம் உட்கார்ந்திருக்கும் நம்மால் எளிதில் அடையாளம் காண முடியாது. நேற்றும் அப்படித்தான். ஆனால் 3வது இடை உள்ளிறங்கும் போது அந்த ஆண்மகன் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பெண்மகள் யார் என்று எனக்கு தெரிந்தது. கண நேரத்தில் கண்டறிந்தேன் என்று சற்றே அமைதி காத்த பாரி, அவள் என் மூத்த மகள் அங்கவை என்றான். அதிர்ந்தார் கபிலர். பாரி தொடர்ந்தான். சிறு வயதில் இருந்து தளல் மாலை சூடுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நெருப்பால் தீக்களியை வீறி ஒன்றும் செய்துவிட முடியாது என்று நன்றாக தெரியும். ஆனால் உள்ளிறங்கியது அங்கவை என தெரிந்த கணத்தில் எனது உடல் நடுங்கியது என்றான் பாரி. அவள் ஆட்டத்தில் சிறந்தவள். தனது இடையோடு நெருப்பில் இறங்கி ஆடுகிறாள். காதல் கொண்டு நெருப்பில் குளிக்கும் உன் மகளை பாரென ஒரு பக்கம் மனம் துள்ளி குதித்தாலும் இன்னொரு பக்கமோ தளலுக்குள் இறங்குவது என் தசை என துடித்தது. இவ்வுடலும் மனமும் 2 கூறுகளாக பிளவுண்டதாக நீங்கள் சொன்னீர்களே, எனக்கோ மனமே 2 கூறுகளாக பிளவுண்டது என்றான் பாரி. கலங்குவதிலும் கலங்கி மீள்வதிலும் பாரியே உதாரணமாக இருக்கிறான் என கபிலருக்கு தோன்றியது. அவள் காதல் கொண்டது உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவள் காதல் கொண்டுள்ளாள் என்பதை நான் முன்பே கணித்து விட்டேன். ஆனால் யாரை தேர்ந்தெடுத்து இருக்கிறாள் என்று நான் தெரியாமல் இருந்தது என்றான். இப்போது தெரிந்ததா என்று கேட்டார் கபிலர். இல்லை, நெருப்பில் நம் தசையைத்தானே நாம் உணர முடியும். அந்த இளைஞன் யார் என தெரிந்து கொள்ள ஆசையோடு இருக்கிறேன். அவளே சொல்லட்டும். அவள் காதல் கொண்டுள்ளாள் என்றால் அவன் மாவீரனாகத்தான் இருப்பான். இவளின் காதலை பெற முடிந்த ஒருவன் வீரத்தை தாண்டிய அரும் குணங்களை கொண்டிருப்பான். காத்திருக்கிறேன். அவனின் கை பற்றி எனக்கு எதிரில் வந்து அவள் நிற்கும் நாளுக்காக என்றான் பாரி. மகிழ்ச்சி பொங்க கபிலர் கேட்டார். ஆதினிக்கு தெரியுமா என்று. சிரித்தான் பாரி. அவளுக்கு தெரியாமலா இருக்கும்? தனக்கும் அவனுக்கும் ஏற்பட்டுள்ளது காதல் என்று அங்கவை உணரும் முன்பே அவள் அறிந்திருப்பாள். அவள் தாய் அல்லவா என்றான் பாரி. கலங்கினார் கபிலர். மண்ணை வேறு ஊடுருவது போல மனங்களை ஊடுருவுகிறான் பாரி. தன்னையும் அவன் ஊடுருவி கொண்டிருப்பான் என்று நினைத்தவர், அப்படியெனில் வேளிர் குலம் நாகர் குலத்தோடு கலக்கப் போகிறது அல்லவா என்று கேட்டார். கலவையில் தானே புதுமைகள் பூக்கும். வேடர் குலமும் கொடிக்குலமும் இணைந்ததில் தானே வேளிர் குலம் பிறந்தது. வேளிர் குலத்தில் கலந்துள்ள கலவைகள் எத்தனை எத்தனை என் தாய் சொல்வாள். உன் பாட்டன் திரையர் பெண்ணை மணந்தான் என்று. காட்டெருமையை அடக்கும் வலு எனது தோள்களுக்கு வாய்த்தது அதனால்தான் என பலமுறை நினைத்திருக்கிறேன். திரையர் போல் திடம் கொண்ட ஒரு குலம் இந்த மண்ணில் வேறு ஏது? நாளை என் பேர குழந்தையின் கண்களில் நீலவளையும் பூத்து மறையும் அழகை பார்க்க இப்போதே தயாராகி விட்டேன். சொல்லும் போதே பாரியின் முகம் பூத்து மலர்ந்தது. கபிலரின் உடல் சூடு குறையவில்லை. மாலை ஆனதும் அதிகமாக தொடங்கியது. நீலன் திசைக்காவல் வீரன். அதனால் கொற்றவை கூத்து முடிந்ததும் அவன் வேட்டுவன் பாறைக்கு சென்றாக வேண்டும். எனவே கபிலருக்கு உதவ உதிரனை அனுப்பி வைத்தான் பாரி. இளம் வீரன் உதிரன் கபிலரின் மாளிகைக்கு மாலையில் வந்து சேர்ந்தான். அந்த பெரும் கவியை விழுந்து வணங்கினான். இருக்கையில் அமர்ந்தபடி அவனுக்கு வாழ்த்து சொன்னார் கபிலர். கொண்டு வந்த பச்சிலை உருண்டைகளை அவர் கையில் கொடுத்து வாயில் போட்டுக்கொள்ள சொன்னான். எனது உடல் சூடு குறைந்துள்ளதாக உணர்கிறேன் என்றார் கபிலர். குடிக்க நீரை குவளையில் நீட்டியபடி உதிரன் சொன்னான். இன்னும் குறையவில்லை என்று. உதிரனை உற்று பார்த்தார் கபிலர். உங்களின் கால் தொடும்போது அறிந்தேன், நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். பெரியவர்கள் சில வேலைகளை செய்ய மறுப்பார்கள். அதற்கான காரணங்கள் அவர்களிடம் இருக்கும். அதுதான் சரி என உறுதியாக நம்புவார்கள். அதை மீறி அவர்களை செய்ய வைக்க சிறந்த வழி
வயதில் மிக சிறியவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதுதான். இறங்கி வந்து அவர்களால் வாதாட முடியாது. அவர்களை கொண்டே அவர்களின் தரப்பை வீழ்த்தும் முயற்சி. பாரி அதையே செய்தான். உதிரன் ஒரு பெரும் கவியை குழந்தை வடிவில் கண்டு கொண்டிருந்தான். அவர் இரவானதும் கொற்றவை கூர்த்து பார்க்க அழைத்து போ என்று நச்சரிக்க தொடங்கினார். அவனோ அவரை மாளிகையின் மேலே அழைத்து சென்றான். காற்றில் மிதந்து வரும் இசையை வைத்தே கூத்து யாருடையது என்று அவருக்கு சொல்ல தொடங்கினான். 4ஆம் நாள் கூத்துக்கான சல்லென்ற ஓசையுடைய சல்லிகையின் ஓசை கேட்டது. மறுநாள் மலை தெய்வம் சாத்தனுக்காக முழங்கப்படும் இசைக்கருவியான அடக்கத்தின் ஓசை கேட்டது. 6ஆம் நாள் பலா மரத்தினால் செய்யப்பட்டு கரடி கத்துவது போல ஓசை எழுப்பக்கூடிய கரடிகையின் ஓசை கேட்டது. இப்படி ஒவ்வொரு நாளும் கேட்கும் ஓசையை வைத்தே அன்றைய கூத்தில் பாடப்படும் கதையை அவன் கூறினான். 8ஆம் நாள் இசையின் சத்தமே இல்லாமல் விட்டுவிட்டு மனிதர்கள் கத்தும் ஓசை மட்டும் கேட்டது. இது கூவல் குடி என்றான். ஒலி குறியீடுகளை உருவாக்கி காட்டை தங்களின் குரல் வளையால் பின்னி தொடர்புகளை உருவாக்கும் வித்தை தெரிந்தவர்கள் என்றான். மறுநாள் கொம்பன் குடியை பற்றி கூறினான். இடையில் சற்றே உடல் நலம் சரியான கபிலர் கொம்பன் குடியின் கதையை கேட்ட நாளன்று முற்றிலும் தூக்கம் தொலைத்தார். கதைகள் பல நேரம் குருதியை உறைய வைக்கக்கூடியனவாக அமைந்து விடுகின்றது. கதை சொல்லும் போது பெருகக்கூடியது, நினைக்கும் போது திரளக்கூடியது, மறக்க எண்ணும் போது நம்மை கண்டு சிரிக்கக்கூடியது. வடிவமற்ற ஒன்றின் அதீத ஆற்றலை கதைகளிடம்தான் மனிதன் உணர்கிறான். மறுநாள் கடும் மழை இறங்கியது. கார்காலத்தின் தொடக்க நாட்கள். காட்டின் குணம் மாற தொடங்கியது. இரவில் மழையின் ஒலியே எங்கும் கேட்டது. இசை கருவிகளின் ஓசை எதுவும் கேட்கவில்லை. முதல் 2 நாட்கள் இரவில் விட்டுவிட்டு பெய்த மழை. அதன் பிறகு முழு இரவும் கொட்டி தீர்த்தது. மீதம் இருக்கும் நாட்களின் கதைகளை சொல்லும்படி கபிலர் கேட்டுக்கொண்டே இருந்தார். 3 கதைகளை சொன்னான் உதிரன். 15 கூடையில் பழங்கள் வைக்கப்பட்டு தெய்வ வாக்கு விலங்குக்காக காத்திருப்பது கபிலருக்கு நன்கு தெரியும். எனவே மீதமுள்ள 4 நாட்களுக்கான கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். உதிரன் ஏதேதோ காரணம் சொல்லி சமாளித்து பார்த்தான். நான் ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல என்று சற்றே கோபித்தார் கபிலர். உதிரன் மனம் கலங்கி சொன்னான், என்னை மன்னித்து விடுங்கள், அந்த கதையை சொல்லும் வலிமை எனக்கு இல்லை என்றான். சொல்லும் போதே அவன் உடல் நடுங்கியதை கபிலர் உணர்ந்தார். மறுநாள் கபிலரை பார்க்க வந்த மருத்துவர்களிடம் அவனும் மருந்து வாங்கி கொண்டான். இன்று 17ஆம் நாள். எவ்வளவு கடும் மழை பெய்தாலும் அதையும் மீறி இசையின் ஓசை கேட்கும் என்றார். காரணம் என்ன என்று கேட்டார் கபிலர். இன்றைய நாள் வேளிருக்கு உரியது. வந்துள்ள அத்தனை குடிப்பானர்களின் இசை கருவிகளும் ஒரு சேர முழங்கும். காடு கிடுகிடுக்க காண்போர் நடுநடுங்க களமிறங்கி ஆடுவான் வேள்பாரி. கொற்றவைக்கு முன் காட்டெருமையை பலியிட்டு மேலெல்லாம் குருதி பூசி நிலம் நடுங்க ஆடுவான். பரம்பின் எல்லைக்குள் வந்த குலங்களின் கண்ணீர் துடைக்க உயிரையும் தர சித்தம் என உருகி சொல்லும் பெருநாள்தான் இது. சொல்லிக் கொண்டிருக்கும் உதிரனின் உடல் மொழியை கொண்டே பாரியின் ஆட்டத்தை உணர்ந்தார் கபிலர். போர் தெய்வமான கொற்றவையின் முன் வாளேந்தி ஆடும் அமலையின் ஆட்டத்தை ஆடுவான் வேள்பாரி. பரம்பின் குரல் ஒலிக்கும். இன்னும் வருவான் வேள்பாரி. இதோட 1வது பாகம் முடிஞ்சது. அடுத்தது 2வது பாகம் அடுத்த பதிவுல பார்க்கலாம். பாய்.